பாத்துட்டியா ஏழைக்காக வாழ வேண்டிய வந்தான் இந்த உதயவனம். ஆமா, நீ ஏழை எப்படி சொன்ன அந்த ஏழைக்குள்ள திருமணத்தை முடித்து வைக்க வருகின்ற வெள்ளைக்கு அந்த பெண்ணை குறவுக்கு ஒரு ஏழு பொண்ணு லவ் பண்ணிங்க இது போய் எப்படியாவது மண்டராஜி சொல்லணும். ரெண்டும் சுத்தமா எங்க அப்பா குடியில வர குடியில ஒரு பாட்டு வாங்க அவங்க ஒண்டியா குடிக்கிறான். நான் ஒரு புள்ளக்காரன் ஒரு 90 தரேன், ஒரு 45 அவங்க ஒண்டியா குடிக்கிறான். நான் குடிச்சா மட்டும் குறை மாதிரி வந்து அவங்க குடிச்சு நான் குடி வந்தேன். குடும்பம் இது நாட்டை வாழ வைக்கிறோம், நாட்டை வாழ வைக்கிறோம். நான் 3 கோட்டை எங்க அப்பா 3 கோட்டை ஒரு நாளைக்கு 6 கோட்டை ஒரு கோட்டை 20 ரூபா வரும், 6 கோட்டை 120 ரூபா வரும் கவர்மெண்ட் நான் கட்டுறோம். ஆனா அந்த பொம்பளை எல்லாம் கட்ட குணம் நிறைய சொன்னா ஏன்னா குச்சாரு எதிரியா குச்சாரு ஏன் கொண்டாந்து தூக்கி அடிக்கிறீங்க, அவன் ஏன் முடிக்கிறான். நாடு நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு குடிச்சிட்டு வரான். குச்சோன்னா செல்வாரி மீன் வந்து சண்டை மாறிங்க அச்சா கூட பரவாயில்ல வட்ட நாங்க துண்ணுவோம். இன்னைக்கு தொடர்பு வச்சா நாளைக்கு சந்தோஷம். அது அச்சுங்களுக்கு தெரியும், வாங்கணும் தெரியும் தெரியும். எனக்கு வேண்டாம், நல்ல சாப்பாடு போடுவாங்க, நல்லா சாப்பாடு போடுவாங்க, லட்டு போடுவாங்க. போய் சொல்லி ஆகணும், சொன்னாதான் இல்ல நம்ம உயிரை எடுத்து வந்தாலும் சரிடா போல. அப்போ போவா கமான் என்னை வந்து சந்திக்காமல் இருக்கிறார். சூரியவரி நாட்டு அரண்மனையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் என்ன சொல்வேன் என்று தெரியவில்லையே. ஐயோ நீதான் தேவடியா, நீதான் முதல் சொல்ல வேண்டும். நீதான் தேவடியா, நீதான் சூப்பராக இருக்கிறாய். நீதான் சொல்ல வேண்டும். என் மனதில் வெறுத்த குறை என்று உரைத்தேன். தேவடியா டாபா தேவடியா டாபர் என்று உரைக்கிறேன். உங்களை அனுப்பேன். என்ன நடந்தது? இளவரசர் இருக்கிறாருல்ல, அவருக்கு ஒரு பொண்ணு பெண் ஒரு ஏழு பொண்ணுங்க. எனக்கு தக்க சமயத்தில் அறிவிக்கண்ணை திறந்து விடுவாங்க. திருமணம் தானே நான் குறித்திருக்கிறார். எந்த ஏழை மக்களை வைத்து சூரிய மருமனை கருமுள்ளு செவ்வல்லு குத்தினாலும் இதே ஏழை பெண்ணை வைத்து பழிக்கு பழி வாங்குவான் இந்த ராஜராஜா. இருக்கும் நம்ம இவன் தான் நினைக்கிறேன்னா அந்த நாட்டுல இருந்து ஒவ்வொருத்தரா ஜெயிக்கலான்னு பாக்குறேன். ஆனா அந்த அரண்மனை ஒவ்வொன்றா சேர்ந்துக்கிட்டே வருது. பைக்கத்தான் ஏதோ திட்டம் போட்டுருக்காரு. அது என்ன தெரியல. அந்த திருமணத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். கச்சிதமாக முடிந்துவிட்டது. நீங்கள் சென்று புறப்படுங்க. எப்படி போவேன் நானே? அப்பத்திலிருந்து தங்காட்டு இருந்தது. எனக்கு ஒரு ஆளு, எனக்கு ஒரு ஆளு, எனக்கு ஒரு ஆளு. ஆரம்பத்திலே கேட்டேன், எனக்கு ஒரு ஆள் செட்டப் பண்ணி விட்டுறேன். எனக்கு ஆளு என்ன கூட பரவாயில்ல. இல்ல இல்ல என்ன ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருங்களேன். கல்யாணம் தானே விருப்பத்தை கேட்கணும். டாடா சும்மா சூப்பரா ஓட்டுவோம். நானு
உனக்கு இவன் சம்மதமா? அதை நான் கேட்கல. ஆனந்த் என்ன ஆள் ரெடி பண்ணீங்களா இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நீ கவனிக்கல. உரைத்ததை அண்ணன் அப்பயே பார்த்தேன், நீ கவனிக்கல. நான் போய் நிக்கிறேன், நீ பேசிட்டேன். டீயா ஜாலியா வச்சுடா. அது ஒருத்தர் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்பயும். நானே ஆளை பார்த்துட்டேன். திரும்ப வரும் சொல்றேன். என்னதான் பாத்துப்பா இல்ல போன் எப்பயோ அப்பா மாதிரி உண்டு பேப்பர் பாய் அவள் ஆசைப்பட்டு விட்டா, அவளுடைய ஆசை நிறைவேற்றுவதான் அந்த பெண்ணை சந்திக்க விட்டான். நான் ஏற்பாடு பண்றேன், நீ இந்த சாமான கொண்டு. இந்த சாமான் கொண்டு வேலை இல்ல, நான் வரேன். என்ன கேட்டா யாருக்கு நான்முகம்? அவர் கடவுள், அவரு எல்லாரும் படிக்கிறவரு. உமா படிச்சது அவர் தான், மொப்பன் படிச்சது அவர் தான், என் உன்ன படிச்சது அவர் தான். இவன் படிக்கலையா? இவன் என்ன படிக்கணும்? என்னுடைய மந்திர சக்தினால் படிச்சேன், கிருத்திக்கே படிக்கணும். சரி பரவாயில்ல. இவரு கோல்ல படிச்சாருன்னு சொன்ன. அது வேறடி, அது வேறடி. நான் பாத்துட்டியா? நான் பாத்துட்டேன். நீ என்ன தேவடி அண்ணா தேவடி வாலி பாரு. எப்படி மென்டல் ஆகுது? கடவுளே அதெல்லாம் எப்படி கூடுவான்? அந்த எதாப்பாவா அதுல வேற என்ன சுத்தி பார்த்து வர முடியாது. ஆவட்ட நான் வரேன். உன்னை பார்த்தவுடன் என் மனமானது எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்படி தெரியுமா? மூட்டு பிரேமோட்டு பெண்ணென்றால் உன்னை கல்லு